நம்ம தோட்டத்தில் வந்து கொஞ்சம் காய் நிறையா இருக்குது. இது நம்ம பொங்கலுக்கு வாங்கின கரும்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு. சும்மா இதுதான் நட்டு வச்சோம், அழகாக வந்துருச்சு பாருங்கள். நான் சும்மா தான் வச்சேன், ஆனால் சூப்பராக வந்துருச்சு. இது கொஞ்சம் பாவக்காய் பறித்து வைக்கலாமான்னு பார்க்குறேன். சாம்பார் பாருங்கள், பாவக்காய் பாருங்கள் எவ்வளோ அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள். பாவக்காய் எங்கள் வீட்டு பாவக்காய் நிறைய தொங்குச்சு. இப்போ எவ்வளோ தொங்குன்னு தெரியல. கீழே ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் பறித்து நம்ம சூப்பராக ஒரு டிஷ் செய்வோமா? இதை பறிக்க போகிறேன். இது நல்ல பெரிய காயாக இருக்கு பாருங்கள். சாம்பாருக்கு ரொம்ப போடக்கூடாது, கசப்பு வரும். பாருங்கள் 2 காய் பறிச்சிருக்கிறேன். இதுவே ஜாஸ்தி தான் சாம்பாருக்கு, என்னெல்லாம் கசப்பு வரும். ஸோ இதை வச்சு சூப்பராக ஒரு சாம்பார் வைக்கலாம். இன்னும் ஒரு காய் அங்கிட்டு உள்ளே தொங்குது. அங்கே ஒன்று தொங்கிட்டுருக்கு. சரி, அது கொஞ்சம் பெருசாக வளரட்டும். இந்த 2 காய் போதும் இன்னைக்கு. முருங்கைக்கீரை அழகாக வளர்ந்து கிடக்கு. இதை வச்சு ஒரு அடையும் செய்யணும் எனக்கு ஆசை. ஃப்ரெஷ்ஷாக பறித்த காயை வச்சு இன்னைக்கு இன்னைக்கு சாம்பார் வைக்க போகிறேன். தோட்டத்தை பாருங்கள், காலையில் வியூ. இது புடலங்காய் செடி நல்லா மேலே வரைக்கும் போயிட்டுருக்கு. பிஞ்சு விட்ருக்கு பாருங்கள் புடலங்காய். இங்கே ஒரு புடலங்காய் இருக்குது. ஒவ்வொரு இதுலேயும் நிறையா இருக்கும். அங்கே ஒன்று இருக்கு பாருங்க. காய் வந்தால் தான் பறிக்க கொஞ்சம் கஷ்டம். ஏற்கனவே அப்படி தான் ஒரு காய் மேலேருந்து தெரியாமையே போச்சு எங்களுக்கு. மேலே வரைக்கும் படர்ந்துட்டு வருது பாருங்க புடலங்காய். இதெல்லாம் நான் போட்டிருக்கேன், இப்போ தான் விதை போட்டிருக்கேன். வெண்டைக்காய் வந்துட்டுருக்கு. பாருங்க, அவரைக்காய் நிறையா இருக்குது. அவரைக்காய் தான் கொத்து கொத்தாக இருக்குது. எல்லா இடத்துலையும் அவரைக்காவாக தான் இருக்குது பாருங்க. பூச்சி தான் வந்து கெடுக்குது அவரைக்காவை. அவரைக்காய் நல்லா செழிப்பாக வருது எனக்கு. மேலெல்லாம் தான் நிறைய கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடத்துலையும் ஒரே அவரைக்காய் தான் கிடக்கும். இங்கே ஒரு செட்டு கிடக்கு, இங்கே ஒரு செட்டு, மேலே இருக்கு. தென்னைமரம் பாருங்க. ஃப்ரெஷ்ஷாக நான் கருவேப்பிலை பறிச்சுக்கலாம் சாம்பாருக்கு. ஃப்ரெஷ்ஷாக 2 கருவேப்பிலை பறிச்சுக்கிட்டேன். நெல்லிக்காய் காய்க்கவே மாட்டேங்குது. ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தோட்டத்தில் பறிச்சோம் இல்லையா பாவக்காய்,
இந்த பாவக்காய் கூட 2 பாவக்காய் இருந்துச்சு, அதையும் வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த பாவக்காய் வச்சு தான் நம்ம ஒரு சாம்பார் வைக்க போகிறோம். குழந்தைங்க பொதுவாக வந்து பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சாம்பாரில் போட்டுவிட்டோம்னா அவங்களுக்கு சத்து போயிடும், அந்த பாவக்காயோட கசப்பு உள்ளே போயிடும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் இவ்வளோ சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், 2 தக்காளி வச்சுருக்கேன். பருப்பு ஏற்கனவே வேக போட்டுட்டேன், புளியும் ஊற போட்டுட்டேன். ஸோ இதை மட்டும் கட் பண்ணிடணும், டக்கு நம்ம செஞ்சிடலாம். சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாவக்காய், தக்காளி, சின்ன வெங்காயம், 2 பூண்டு, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. நீ வந்து அடுத்து செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதான். ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுப்பில் சட்டி வச்சுட்டேன், செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் எப்பவும் போல் என்னுடைய தாளிப்பு உடம்பத்தை போட போகிறேன். தாளிப்படம் போட்டாச்சு. இப்போ நம்ம வேணால் இது வதங்கன்ற அவசியம் கிடையாது, நம்ம மித்தெல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு வெங்காயம், பூண்டு வதங்கட்டும். இதில் வந்து நம்ம முழுசாக வெங்காயம் போட்டால் தான் நல்லா எடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால் முழுசாக தான் வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக வதங்கிடுச்சு. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட போகிறேன். பாவக்காய், தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதை 2 போட்டுடலாம். இப்போ இது நல்லா வதங்கணும், வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இதுக்கு உப்பையும் மஞ்சப்பொடி மட்டும் போட்டுருவோம். சாம்பார் தேவையான உப்பு போட போகிறேன். இப்போ சாம்பார் தேவையான மஞ்சள் பொடி மூடிட்டே கொஞ்சம் வேக வச்சு நம்ம டைம் கொடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பாவக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், சுருளை வெந்துருச்சு நல்லா. இந்த ஸ்டேஜ் போகுது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. மிளகாய் முறுக்கொண்டு எல்லாம் வதங்கிருச்சு. இதான் பக்குவம். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம பொடியை போட்டு ஆட் பண்ணிடலாம். ஏற்கனவே மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இப்போது மிளகாய் பொடி கொஞ்சம், சாம்பார் பொடி 2 ஸ்பூன். பாருங்கள், பொடியெல்லாம் போட்டுட்டேன். பொடி போட்டோடனே அடியில் கொஞ்சம் லைட்டாக பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம புளியை கரைச்சி ஊற்றிடலாம். இப்போ நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி நம்ம கரைச்சி ஊற்றிட்டோம். இந்த புளியோட பச்சை வடை போகணும். ப்ளஸ் இந்த பாவக்காயோட கசப்பு கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ அதையும் லைட்டாக நம்ம எடுக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன துண்டு மண்டை வெல்லம் போடணும். போட்டோம்னா அந்த கசப்பு, இனிப்பு, புளிப்பு எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கும். டேஸ்ட்டு சாம்பார் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சோண்டு நான் மண்டை வெல்லம் போட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இவ்வளோ தான், சும்மா 3 துண்டு தான், இது போதும். சின்ன சின்ன பீஸாக வச்சுருக்கேன், இது போதும். இதை போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது நல்லா வத்திடுச்சு. இனி வந்து இதில் வந்து நம்ம சாம்பாருக்கு பருப்பு போட்டுற வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் பருப்பு வந்து வேக வச்சுட்டேன் ஏற்கனவே. இந்த பருப்பு இதோடு சேர்த்து ஆட் பண்ண வேண்டியதான். இப்போ அதை ஆட் பண்ணிட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான தண்ணி ஊற்ற போகிறேன். இது நான் தண்ணி நிறையா ஊற்றிருக்க மாதிரி தெரியும். நான் வேணும்னே தான் தண்ணி ஊற்றினேன். ஏன்னா இது இந்த உள்ளே போட்டிருக்க பாவக்காவும் பருப்பும் நல்லா இதாகணும். பருப்புலேயும் கொஞ்சம் நேரம் வேகணும் பாவக்காய். ஸோ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றினோம்னா சீக்கிரம் ரெடி ஆகிடும் இப்போ சாம்பார். இப்போ பாவக்காய் தனியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும், சாம்பார் நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் நான் இப்போ கூடுதலாக தண்ணி ஊற்றி இது சுண்டுற வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சாம்பார் நல்லா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்குது. நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ தண்ணி ஊற்றினா இப்போ நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு. இவ்வளோ தூரத்து இருந்தது கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு. இந்த அளவு திக்னஸ் போதும். சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு, பாவக்காய் சாம்பார். இந்த சாம்பார் வந்து தோசைக்கு, சாதத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நான் இப்போ தோசை ஊற்றி வச்சுருக்கேன். இந்த தோசைக்கு இந்த சாம்பார் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாவக்காய் சாம்பார் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தோசைக்கு இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பாவக்காய் சாம்பார் எப்படி இருக்கு பாருங்கள்.
ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது.